வணக்கம். நான் போலிவாக்கம் கிராமத்தை சேர்ந்த சிவகுமார். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா விஜிஆர் ராஜேந்திர டிஎம்கேயோட வேட்பாளராக வந்து இங்கே வாக்கு சேகரிக்க போலிவாக்கம் கிராமத்துக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் 2 முறை வந்து திருவள்ளூர் தொகுதியில் எம்எல்ஏ வந்திருக்காரு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 2021 டு 2026 வரையும் எங்கள் கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,48,00,000 இப்போ சில நலத்திட்ட உதவிகள், ரோடு போடுறது, அங்கன்வாடி மையம், இது மாதிரி பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருக்காரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா போலிவாக்கம் கிராமங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் துறை தீர்க்கறதுக்காக உடனே நடவடிக்கையில் ஈடுபடுறாரு. இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்ததால் பார்த்தீங்கன்னா எங்கள் போலிவாக்கம் கிராமத்தில் இருக்கிற எல்லா பகுதி மக்களுமே உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களித்து அவரை வந்து மறுபடியும் சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுக்காக பெருந்திரளாக இன்னைக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்காரு. அவங்களுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியை சேர்ந்த தேமுதிக, பாட்டாளி, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள்லாம் வந்து திரளா அவருக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்காங்க. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவரு திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியா வேட்பாளராக வர்றதுக்கு 100% வேட்பாளரோ விஜய ராஜேந்திரன். அவர் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் கட்டி கொடுத்திருக்கிறாரோ, பால்வாடி ஸ்கூல் கட்டி கொடுத்திருக்கிறாரோ, ரேஷன் கார்டை கட்டி கொடுத்திருக்கிறாரோ, ரோடு போட்டிருக்கிறாரோ, களம் போட்டிருக்கிறாரோ, இனிமேல என்னென்ன வேணுமோ அவர் வந்தா செய்து கொடுப்பாரோ. விஜய ராஜேந்திரன் உதயசூரியனுக்கு ஓட்டு பண்ணணும். ஊருக்கா ஒரு 4 கோடி பண்ணியிருக்காரு. 4 கோடி கம்மியில்லாத பண்ணியிருக்காரு எங்க பஞ்சாயத்து. மறுபடியும் அவர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. வந்தா என்னென்ன செய்யணுமோ செய்து கொடுப்பாரு. எங்க ஊருக்கு வந்து ரோடு வசதி போட்டு கொடுக்குற சொன்னாரு. இந்த ஸ்டாலின் ஆட்சியில வந்து மகளிர் உரிமை தொகை, இந்த குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காங்க. சிறப்பு கோடைக்கால இதுன்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துருந்து கோடைக்கால இதுன்னு சொல்லி 2000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சியில எல்லாம் மருத்துவ வசதியும் கரெக்டாக எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சி மறுபடியும் தொடரணும்னா எல்லாம் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு செய்யணும்னு எல்லாருமே கேட்குறோம்.